கிட்ட சொன்னா அவங்க வந்து யாரும் பார்க்கவே இல்லை. யார்கிட்ட சொல்றது? இப்போ தலைவர் ஆட்சி முடிஞ்சு போச்சு. இப்போ ஊர் தலைவரோ கவுன்சிலர் ஆட்சி முடிஞ்சு போச்சு. யார்கிட்ட ஒதுக்குறாங்க கேட்கறது? எப்படி சொல்றது எனக்கு தெரியல. இப்ப இந்த தண்ணியில இவ்வளவு நாளா ஒரு வாரமாவது வருஷம் ஏதோ நாங்களா காசு செலவு பண்ணி தெரிஞ்சுக்கிறோம், மோட்டர் அடிப்பு தண்ணி வச்சு விட்டுக்கிறோம். இப்ப இந்த வருஷம் முயற்சி பண்றதுக்கு ஆள் இல்லாம விட்டோம். பேசா தண்ணி அப்படியே நிக்குது. இந்த இடத்துல ஒரு 10 குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க வராங்க. நைட்ல டியூஷன் போயிட்டு குழந்தைங்க வருதுங்க. இதுல பாம்பு இந்த பாம்பு வீடியோ எடுத்து கிளர்க்கு காமிச்சாங்க. இவ்வளவு பெரிய பாம்பு வீடியோ எடுத்து கிளர்க்கு காமிச்சாங்க. இப்ப இது பாதிப்பு யாரும் ஒத்தராவது போய் பாக்குறாங்களா? வணக்கம் ஜெட்டி. திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பட்டறை பெரம்புத்தூர் பகுதியில் தான் தற்போது இந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இங்கு பார்த்தோம்னா சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த மழை நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. குறிப்பாக அந்த வீடுகளில் உள்ள மக்கள் இந்த மழை தண்ணீர் முழுவதும் சூழ்ந்துள்ளதால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக வெளியே சென்று ஏதாவது பொருட்கள் வாங்க வேண்டும் என்றால் கூட அந்த மழை நீரில் வர வேண்டிய ஒரு கட்டாயம் உள்ளதாகவும், இந்த மழை நீரால் விசை ஜந்துகள் வரக்கூடிய ஒரு அபாயம் இருப்பதால் குழந்தைகளை வைத்துக் கொண்டு தாங்கள் இந்த பகுதியில் வசிக்க முடியவில்லை. குறிப்பாக வருடம் மழை வரும்போதெல்லாம் இந்த ஒரு இன்னலுக்கு நாங்கள் ஆளாகி வருகிறோம். ஓட்டு கேட்க மட்டும் ஆட்சியாளர்களும் அதே போன்று ஏதேனும் முகாம்கள் வைத்தால் மட்டுமே அதிகாரிகள் பார்க்கும் நிலையில் இந்த தண்ணீரை வெளியேற்ற என்ன நடவடிக்கை இதுவரை எடுத்தார்கள் என்று அந்த மக்கள் கேள்வி கேட்குவது நமக்கு காட்சிகளில் தெரிய வரும். குறிப்பாக இந்த பகுதியில் வருடம் மழை பெய்தால் கூட இது போன்றுதான் இருக்கிறது என மக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். குறிப்பாக அரசு அதிகாரிகள் உடனடியாக அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கிராமத்தை சேர்ந்த மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.